எப்போ ஆலயத்துக்கு வந்தாலும் நம்ம கையில் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். சரியா? எல்லா சகோதரர்களுக்கு சொல்லுவேன், இன்னைக்கு பைக் வச்சிருப்பீங்க, உங்க பைக்கில் எப்பவுமே ஒரு கவர்ல பேக் பண்ணி ஒரு பைபிள் எப்பவுமே வச்சிருக்கணும். சரியா? சகோதரிமார் அப்படிதான், பக்கத்தில் ரேஷன் வாங்குறதுக்கு ஒரு பை வச்சிருப்பீங்க இல்லாமா, ஹேண்ட்பேக்கா இங்கிலீஷில். சரி, அதில் எப்பவுமே நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு பைபிள் வச்சிருக்கணும். எப்போ வேணாலும் நம்ம இந்த வழியாக வருவோம், ஆலயத்துக்கு வருவோம், அப்போ வேதத்தை கையில் எடுத்து வர வேணும். ஆலயத்திற்கு என்ன செய்யக்கூடாது? பேதம் இல்லாமல் வருவதை வழக்கத்தில் கொள்ளக்கூடாது. என்னமா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் மக்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்லையே நம்ம கையில் என்ன இருக்குது? பரிசுத்த வேதாகமம் என்ன செய்யுது? வேதாகம ஆப் எல்லாம் வந்துருச்சு. அதான் கிறிஸ்தவத்துக்கு பெரிய ஆப். தோத்துறேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, வேற ஒன்றும் இல்லைம்மா, இந்த பரிசுத்த வேதாகமம் நம்ம கையில் வருவதற்கு முற்பிதாக்கள் அநேகர் தங்களுடைய ஜீவனை கிரயமாக்கி இருக்கிறாங்க. மறந்துடப்படாது. சரியா? இன்னைக்கு நம்ம கையில் ஆண்ட்ராய்டு மொபைலில் யாருக்குமே தெரியாம அப்படியே கையில் வச்சு நம்ம இப்படி வேதத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு வேதத்தின் பிரதிக்காக நான் ஒரு சரித்திர புத்தகத்தில் படித்தேன். ஒரு இளம் தங்கை ஒருவள், அவளுக்கு வயசு 16 வயசுன்னு நினைக்கிறேன், 52 கிலோமீட்டர் நடந்து போய் வேதாகமத்தை வாரத்திற்கு ஒரு நாள் உட்கார்ந்து படித்து விட்டு அந்த வீட்டில் கொடுத்துட்டு நடந்து வருவாளாம். கவனிங்க, எத்தனை கிலோமீட்டர்? 52 கிலோமீட்டர். ஒரு சரித்திர புத்தகத்தில் நான் வாசித்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ வேதாகமம் இருக்கு, ஆனால் நமக்கு திறக்கிறதுக்கா நேரம் இல்லை. பாருங்க, யோசிச்சு பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் போவாளாம், நடந்து போய் அவ்வளோ தூரம் நடந்து அங்கே போய் உட்காந்து வேதத்தை வாசிச்சுட்டு அதை மாதிரி தொடச்சி அந்த வீட்டில் கொடுத்துட்டு வரணும். ஏன்னா அந்த பகுதியிலேயே அந்த வீட்டில் மட்டும்தான் என்ன இருந்திருக்கு? பரிசுத்த வேதாகமும் இருந்திருக்கு. அப்படியெல்லாம் பிரயாசப்பட்டு நம்முடைய பரிசுத்தவான்கள், நம்முடைய முற்பிதாக்கள் தோத்தர கண்ணீர் வடித்து நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கு என்ன செய்யப்படாது? ஒரு நாள் வெக்கப்படப்படாது.